பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நீங்கள் இருக்கும் இடம் உங்கள் வாழ்க்கையின் கடைசி இடம் அல்ல. யோசேப்பு தேவனை விட்டு விலகவில்லை, ஆனாலும் அவர் அடிமையாக விற்கப்பட்டார். பின்னர் பொய்யான குற்றச்சாட்டின் காரணமாக சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் நினைத்திருக்கலாம், நான் என்ன தவறு செய்தேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது, என்னை யாராவது நினைப்பார்களா? ஆனால் சிறையின் கதவுகள் யோசேப்பை மூடி இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் அவரை விட்டு விலகவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அதனால்தான் வேதாகமம் சொல்லுகிறது, வாசிப்போம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம், உங்க நண்பர்கள் மறந்திருக்கலாம், உங்களுக்கான கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம், ஆனாலும் தேவன் உங்களை கைவிடவில்லை. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நற்செய்திக்கான முழு காணொளியும் எங்கள் யூடியூப் தளத்தில் பதிவிட்டுள்ளோம். முழு காணொளியிலும் பார்த்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.